இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு 3D வீடியோவை ரொம்ப சிம்பிளாக நான் இதுவரை போட்டதுலேயே இந்த வீடியோ தான் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையானது ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆப்குள்ளே இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட்ன்றல போனீங்கன்னா நாங்கள் கொடுத்த ப்ரீசெட் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதில் உங்களுக்கு எந்த விதமான லிரிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுமே இல்லை இந்த ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு பீட் மார்க் இருக்கா, இதில் வந்து நான் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன், உங்களுக்கு பிளாக்காக தான் தெரியும். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம், ஏன்னா இதுதான் நம்ம கொஞ்சம் நீங்களாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிளான ஸ்டெப்லாம் முடிச்சிடலாம். அப்படி இந்த சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டாக நிறைய கொடுத்துருக்குன்னா, இது எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ஈஸியாக எப்படி இமேஜ் சேஞ்ச் பண்ணுவோம் அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி இந்த கலர் அண்ட் ஃபில் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ், அதாவது நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி இமேஜஸ் தான் இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்ரவுண்டை கட் பண்ணுறதுலாம் எப்படி நான் போன வீடியோவில் தெளிவாகவே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தா மட்டுமே போதும், ஃபஸ்ட்டு ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். எந்த உங்களுக்கு கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட்டு இது நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது இருக்க பீட் மார்க்கு வாங்க. அதுக்கு வந்துட்டு அதுக்கு நேரம் இருக்க அந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கலர் ஃபில் டச் பண்ணி அதே மாதிரி டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு இமேஜ், ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்படி சேஞ்ச் ஆகும்போது இப்போ மேலாம் தலையெல்லாம் கட்டாக பற்றலாம், அதுக்கு நீங்கள் சும்மா கையாலே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இந்த மூணாவது இருக்க ஆப்ஷன் போய் இதோட சைஸ் உங்களுக்கு தேவையான கம்மி பண்ணி இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி அடுத்த பீட் மார்க்கு. ஸோ இதிலே இந்த ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு ஜஸ்ட் கலர் அண்ட் ஃபில். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற ஏதாவது ஒரு இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுன்னா வரிசையாக கொஞ்சமாக மூவ் பண்ணி இந்த மாதிரி பேக்ரவுண்டில் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே வந்ததுக்கு அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கும். அதாவது நீங்கள் ப்ரிவியூலே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு 2 இமேஜ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரே இமேஜை 2 சைடும் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்டு கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இமேஜ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அதில் யூஸ் பண்ணால் அதே இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இது நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஓப்பன் ஆகி வெளியே வர மாதிரி ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அதோட சைஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கரெக்டாக அந்த மூணாவது இருக்க ஆப்ஷனில் போய் உங்களுக்கு தேவையான அளவு பெருசு பண்ணிவிட்டு இதை நீங்கள் கையாலே கொஞ்சம் மட்டும் லைட்டாக வெளியே தர அளவுக்கு இந்த பீட் மார்க்கில் லாஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வெளியே போகணுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இதே இமேஜை அடுத்ததுலேயும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இதுலேயும் கரெக்டாக அதே இமேஜ் நம்ம அந்த முன்னாடி என்ன இமேஜை செலக்ட் பண்ணமோ அதே இமேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலையும் சேஞ்ச் ஆகிடும். இனி இதிலிருந்து கொஞ்சம் மட்டும் நமக்கு எந்த அளவுக்கு வெளியே தெரியணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஈஸியாக வந்து அந்த எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஈஸியான ஸ்டெப் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து நீ இந்த ஃபஸ்ட்டு எடுத்துனே ஒரு இதை நான் விட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதில் தான் நீங்கள் மேனுவலாக வந்து இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், வெறும் இமேஜை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுறீங்க, இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் இமேஜஸ் அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த பீட் மார்க்கில் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வாங்க. அந்த சாங்குக்கு மேலே கொண்டு வந்து வச்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ இந்த இமேஜை டச் பண்ணுறீங்க, இந்த 3 டாட்டை டச் பண்ணி இந்த ஃபுல் ஸ்க்ரீன் அப்படின்ற கொடுத்துட்டு கரெக்டாக அந்த கேப்பில் உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி மட்டும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இமேஜை வச்சு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணலாம், இல்லை இந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் தள்ளிக்கோங்க. கொஞ்சம் நீங்களாம் மேனுவலாக இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணிட்டு இப்போ அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணி இதையும் ஃபஸ்ட்டு பீட் மார்க்குள்ளே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்படியே எல்லா லேயருக்கும் கீழே கொண்டு வந்து அந்த இமேஜுக்கு மேலே, அதாவது நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண இமேஜுக்கு மேலே வச்சுட்டு இப்போ இதையும் அந்த மேலே 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு செட் பண்ணி கரெக்டாக அந்த கேப்பில் வந்து ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு மட்டும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இமேஜ் ஆட் பண்ணியாச்சா, இதே மாதிரி அடுத்த பீட் மார்க்கில் வச்சுட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான மீடியாவை டச் பண்ணுறீங்க, அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் சிம்பிள் ஸ்டெப் தான். கரெக்டாக நீங்கள் வெறும் இமேஜை மட்டும் ஆட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லேயருக்கு கீழே கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு இப்போ அந்த இமேஜை டச் பண்ணி 3 டாட்டை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி கரெக்டாக அந்த கேப்பில் ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி மட்டும் செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வெறும் 3 இமேஜ் தான் ஆட் பண்ணிக்கேன். இதே மாதிரி இந்த சைடு இன்னும் நீங்கள் 4 இமேஜ் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியாது, ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி படி மாதிரி இந்த மாதிரி ஏறிக்கிட்டே போதும். அடுத்து இந்த இடத்துல ஒன்று வைக்கிறீங்க, அடுத்து கொஞ்சம் தள்ளி அடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி இன்னும் மீதம் 4 இமேஜ் ஆட் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜை வச்சு மேக் பண்ணிடலாம். ஸோ அலாம் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.